கடலுக்குள்ளாக இருக்கிற கற்பாறைகளின் மேல அலைகள் சில நேரங்கள்ல மெதுவா அடிக்கும், சில கணங்கள்ல மிக வேகமாக மோதி அடிக்கும். அது மெதுவாக அடித்தாலும் மிக வேகமாக மோதி அடித்தாலும் அந்த கற்பாறை அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா ஸ்டெடியாக அந்த இடத்தை விட்டு நகராமல் நிலைத்து நிற்கும். சங்கீதக்காரன் இவ்விதமாக வேதத்தில் சொல்லுகிறான், கர்த்தர் என் கண்மலையாக இருக்கிறார். சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள், நெருக்கடிகள் கடலின் அலை போல வந்தாலும் கூட அவனை அந்த அலைகள் ஒன்றும் சேதப்படுத்தாதபடி, அந்த பிரச்சனை நெருக்கடிகள் ஒன்றும் சேதப்படுத்தாதபடி கர்த்தர் அவனுக்கு கண்மலையாக இருந்து அவனை பாதுகாத்தார். இன்றைக்கும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்கிற அந்த கண்மலையின் மேல கட்டப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட சத்துரு அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகளை கொண்டு வந்து அலைகளாக சில நேரங்களில் மெதுவாக அடிக்கும், சில நேரங்களில் சூறாவளி போல மோதி அடிக்கும். ஆனால் எப்படி அடித்தாலும் உங்களுடைய வாழ்க்கையை சேதப்படுத்த முடியாதபடி, தொட முடியாதபடி, உங்களை அந்த இடத்திலிருந்து அசைக்க முடியாதபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பாதுகாப்பாக கண்மலையாக இருக்கிறார். ஆகையால் இந்த நாளில் மாத்திரமல்ல, இனி வரப்போகிற ஒவ்வொரு நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கண்மலையாக இருந்து உங்களை பாதுகாப்பார். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொள்ளுங்க. அவரே உங்கள் கண்மலை. God bless.